காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எக்கச்சக்க எமோஷன்ஸை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நேம் தெரியுமா அப்படின்னா, நெறைய பேருக்கு அது தெரியாது. தமிழ்லயும் சரி, நம்ம இங்கிலீஷ்லயும் சரி ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஜெலசி இருக்கு, என்வி அண்ட் ஜெலசி, கிரீட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நெறைய பேர்கள் இருக்கு. நம்மளுக்கு பதற்றம் இருக்கு, பயம் இருக்கு, கவலை இருக்கு, கோபம் இருக்கு. இப்படி பல்வேறு எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில 6 எமோஷன்ஸ் வந்து பொறக்கிற குழந்தைக்கே இருக்குங்கிறாங்க. 6 யூனிவர்சல் எமோஷன் வந்து பொறக்கிற குழந்தைக்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத வச்சு தான் குழந்தை நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்படி ஒருத்தங்க திட்டிட்டாங்க அப்படின்னாலும் எமோஷன் வரும். என்ன வரும்? கோபம் வரும். இல்லன்னா வருத்தம் வரும். 2 தானே வரும். ஏன் இது வருது? ஆக்சுவலா எமோஷன்ஸ் ஆர் த சிக்னல்ஸ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க தவறுறோம். இப்போ வந்து அந்த காலத்துல லாங்குவேஜ் கிடையாது. நவரசங்கள வச்சு தான் நம்ம வந்து நெறைய கம்யூனிகேட் பண்ணோம். அப்போ நீங்க இப்ப திட்டின உடனே எனக்கு ஆக்சுவலா கோவம் வரணும். இப்போ அவங்க திட்டிட்டே இருக்காங்க, நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்னும் நெறையா என்ன திட்டுவீங்க. ஸோ அத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா, எனக்கு ஆக்சுவலா கோவம் நேச்சுரலா வரணும். வந்து நான் என்னோட ஈகோவ, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட காப்பாத்திக்கிறதுக்கு இப்படிலாம் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அப்பதான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். எனக்கு அந்த உணர்ச்சியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ குழந்தை சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கும் திட்டினா கூட, குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸோ அந்த உணர்வுகள்ன்றது வந்து யாரும் வந்து நம்மளுக்கு ஏன் இப்படி உணர்வுகள் வருதுன்னு நினச்சு கவலைப்படக்கூடாது. உணர்வுகள் வந்து நம்மளுடைய பிளெஸ்ஸிங் மாதிரி தான். இட்ஸ் தேர் ஃபார் அ ரீசன்றது தான் நிறைய பேருக்கு புரியுறதில்ல. இட்ஸ் தேர் ஃபார் அ ரீசன். இப்போ நீங்கள் கோவம் வருது அப்படின்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த கோபம்ங்கிற எமோஷன் இருக்குது.